குற்றவாளி குண்டில் நீதிபதியை தள்ளி சரமாரியாக கேள்வி கேட்ட சிறுவன். ஒரே ஒரு ஹெல்மெட்டு தானே போட சொன்னாங்க, அதுக்கு இவ்வளவு கோவமா? உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு மேலும் விரிவடைய விரும்புகிறேன். பஸ்ஸில் பயணம் செய்ய 55 பேருக்கு மட்டுமே லைசன்ஸ் தரப்படுகின்றது. ஆனால் சராசரியாக 110 பேர் வரை திணிக்கப்படுகின்றனர். படிக்கட்டில் மட்டும் 18 பேர் தொங்கிவிடப்படுகின்றனர். ரயிலில் ஒரு பெட்டிக்கு 72 பேர் தான், ஆனால் பயணம். ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா? ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ் ஒரு நாள் கூட ஓடாது. சேர் ஆட்டோவில் 22 பேரை ஏற்றுறாங்க, தடுக்கலாமே. அரசு கேபிள் கட்டணம் 70 ரூபாய், கேள்வி கேட்டால் படம் தெரியுமா மக்களுக்கு, தடுக்கலாமே. பாயிண்ட் டு பாயிண்ட் LSS எக்ஸ்பிரஸ் அடடா, கட்டண கொள்கையை 2 நாளில் அரசு தடுக்கலாமே. ஸ்டாம்ப் பேப்பர் 20% அதிக விலை, ஒரு நாள் போதுமே, தடுத்து விடலாம். பாவம் அப்பாவி பொதுமக்கள். பஸ்ஸில் 2 ரூபாய் சில்லறை வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே வர்றான் பொது ஜனம். 30 ரூபாய் டிக்கெட் 90 ரூபாய், ஆன்லைன் புக் செஞ்சால் மேலும் ரூபாய் 20. சைபர் கிரைமில் கேஸ் போடலாம்ல தியேட்டர்காரங்க மேலே. எப்படிப்பட்ட கேப் மாதிரித்தனம், முள்ள மாதிரித்தனம். ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படலாம். ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை, ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டார்கள். மலைகளை காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள். மறந்து வீட்டில் விட்டுவிட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமா? கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமை பண்ணலாமா? ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதியரசர்களே, காவல்துறையினரை, உங்களிடம் சாமானிய மக்களின் ஒருவனாக சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகின்றேன். ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட 1040 பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். புகைப்பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது சரியா? குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிடவிட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா? நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா? தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா? ஹெல்மெட் என்பது அவசியம்தான், இல்லை என்று மறுக்க முடியாது. அது நெடுந்தூர பயணிகளில் நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கும் பொருந்தும். 20 to 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி பிடிப்பது தான் உங்களுடைய விருப்பமா? சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார். இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் 30க்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகியுள்ளார்களே, அதற்கு என்ன விளக்கம் தரப்போறீர்கள்? சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய படமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே. ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை, அலர்ஜி, தலைவலி, முடி கொட்டுதல், தலையில் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளை, வழிப்பறி செய்யும் சமூக விரோதிகளுக்கு சாதமாக அமைகிறது. ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்தி விட்டு போகலாமே. மீத்தேன், கார்பன், நியூட்ரினோ இவையெல்லாம் எதற்காக? வண்டி ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன்? இப்போது சொல்லுங்கள், ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? இந்த பதிவை ஏற்றுக்கொள்பவர்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.